அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தகம் வந்து மார்டர். மார்டர் வந்து கேவா அக்பர் அப்படிங்கிறவரோட டெபியூ நாவல். இந்த கேவா அக்பர் வந்து இஸ் அ போயட். இந்த புத்தகத்தை வாசித்தால் வந்து ஒரு டெபியூ ஆத்தர் மாதிரி கண்டிப்பாக தெரியாது. இவர் வந்து ஒரு ஈரானியன் அமெரிக்கன் போயட் கேவா அக்பர். இந்த கதை, இந்த புத்தகத்தினோட நாவலோட கதை எப்படி போகும் அப்படின்னா, அந்த மெயின் கேரக்டர் வந்து சைரஸ்ங்கிற ஈரானியனில் வந்து அந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறவர் கைரூஷ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அந்த சைரஸோட வாழ்க்கையை வந்து ட்ராவல் ஆகுது இந்த ஸ்டோரி. இவர் வந்து ஒரு ஈரானியன் இமிக்ரெண்ட்டு. அவர் வந்து ஒரு ஃபார்மில், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிருப்பார், யூஎஸில் இருக்கிற இண்டியானாங்கிற ஸ்டேட்டில். அவரோட பையன்தான் இந்த சைரஸ் வந்து குழந்தையாக இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து ஒரு ஏர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. யூஎஸ் ஆளுங்க என்ன நினைப்பாங்க, நான் அந்த ஃப்ளைட்டை வந்து வார் பிளேன்னு மிஸ்டேக் பண்ணிவிட்டு இந்த ஈராக் வார் நடக்கிற சமயத்தில் யூஎஸ் வந்து அந்த ஃப்ளைட்டை பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அனைவருமே வந்து இறந்துருவாங்க. இந்த ஸ்டோரி வந்து சைரஸோட வாழ்க்கையை வச்சு அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்ருக்கும். அதாவது இட்ஸ் ட்ரைங் டு நேவிகேட் த லைஃப் ஆஃப் சைரஸ் அப்படின்னு சொல்லலாம். சைரஸ் வந்து நிறைய சின்னதில் கஷ்டம், அப்பாவும் வந்து ஒரு கட்டத்தில் தவறிடுவார். சைரஸ் வில் பி இன்டு ட்ரக் அடிக்ட்டு. இவருக்கு ஒரு 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 அன்ஈஸியாகவே இருக்கும் புத்தகத்தில். த வே த ஸ்டோரி இஸ் டோல்டு எப்படின்னா, பாஸ்ட்டு ப்ரெசண்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் கூட இங்கேருந்து எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எவ்ரி சென்டென்ஸ், எவ்ரி வேர்ட் இஸ் gripping and have meaning in this book. அதுக்கப்புறம் சைரஸ் வில் ட்ரை டு ஸ்டே சோபர் அண்ட் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு ஆசை அப்படி என்னென்னா, he wants to become a writer, ஒரு எழுத்தாளன் ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் அவர் எதை பற்றி எழுதணும்னு நினைக்கிறாருன்னா, அவங்க அந்த ஃப்ளைட்டில் போய் இறந்தவங்க எல்லாமே வந்து தி ஆர் கைண்ட் ஆஃப் அ மார்டர் தான். அவங்க வந்து தேசத்துக்காக தான் உயிரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்டர் பற்றி எழுதணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு குவெஸ்ட் இருக்கும். என்னென்னா, இறப்பு, டெத்தோட ட்ரூ மீனிங் என்ன? நான் நாளைக்கு இறந்து போகிறேன்னா வில் மை டெத் பி மீனிங்ஃபுல், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டெத் இருக்கணும் அப்படின்ட்டு அதை தழுவி ஒரு புத்தகம் எழுதலாம், ஒரு ஸ்டோரி எழுதலாம் அப்படின்ட்டு he will be trying. அப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பார். அது என்னென்னா, ஒரு லேடி, ஆர்கிடே அப்படின்ட்டு ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு விஷுவல் ஆர்டிஸ்ட்டு. அவங்க ஒரு எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸிபிஷன் பேர் வந்து டெத் ஸ்பீக் அப்படின்னு. ஏன் டெத் ஸ்பீக் அப்படின்னா, அந்த ஆர்டிஸ்ட் ஆர்கிடே வந்து ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க வாழ்க்கையோட இறுதி காலகட்டத்தில் இருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவங்ககிட்ட பேசலாம், அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லாம் க்யூவில் நின்று அவங்ககிட்ட போய் ஒரு ½ an hour, 30 minutes, 20 minutes பேசலாம் அவங்கக்கிட்ட. ஸோ ஷீ வில் டாக் அபவுட் டெத், எப்படி நான் அந்த சாவை ஃபேஸ் பண்ணுறேன், ஹவ் ஐ எம் ஃபீலிங் நவ். ஏன்னா அவங்களோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். அப்போ வந்து சைரஸ் என்ன பண்ணுவார்னா, சரி இவங்கள போய் பார்க்கணும், கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்லேருந்து இண்டியானா போவார். போய் அந்த மீட்டிங் நடக்கும். சைரஸுக்கும் ஆர்கிடேக்குமான அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே அன்ஃபோல்ட் ஆகுறப்போ நிறைய ஃபிலாசபிக்கலான செல்ஃப் ரியலைசேஷனுக்கான அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படி இருக்கும். இதை சொல்லப்போனால் நீங்கள் அந்த கான்வர்சேஷனில் வாசிக்கிறப்போ யூ வில் பி கம்ப்ளீட்லி லாஸ்ட் இந்த வேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலாசபிக்கல் தாட்ஸு, அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கான அந்த டைலாக்ஸு, அது மட்டுமே இல்லாமல் சைரஸோட ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் கூட உள்ளே வரும். அதில் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா, ட்ரக் அடிக்ஷன் பற்றி, க்ரீஃபை பற்றி, இழப்பு, லாஸை பற்றி, சூசைட் பற்றி, சாவை பற்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ரோயா ஷாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர், ஒரு சைரஸோட அம்மா வந்து கதை சொல்கிற மாதிரி. நம்ம இது பிகினிங்கில் வாசிக்கிறப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா இஸ் ஆல்சோ நரேட்டிங் த ஸ்டோரி, அப்படி தான் பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அந்த நெரேஷன் ரோயா ஷாம்ஸ் பண்ணுறது. அண்ட் இந்த தேர்டு விசிட்டில் வந்து ஆர்கிடே போய் பார்ப்பார் சைரஸ். பார்க்குறப்போ சைரஸ் வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒரு ஃப்ளைட் சின்ன வயசில் இருக்கிறப்போ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்கு வந்து ஆர்கிதே வந்து அந்த ஃப்ளைட்டை தெரிஞ்சால் சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்வர்சேஷன் சொல்லிடுவாங்க. இவர் திரும்பி வர்றப்போ தான் இவருக்கு நான் வந்து எங்கள் அம்மா ஃப்ளைட்டில் இறந்தாங்கன்னே சொல்லலையே, ஆர்கிதே எப்படி கரெக்டாக எங்கள் அம்மா ஃப்ளைட்டில் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஸோ தெர் இஸ் அ ட்விஸ்ட் இயர். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த ட்விஸ்ட்டை வச்சு மறுபடியும் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் பார்ட் ஆஃப் த நாவல் வந்து அப்படி நகரும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எதிர்பாராததெல்லாம் அதில் வரும். உண்மையாகவே அந்த ஆர்கிதே யார், ஆர்கிதே வந்து வெறுமே ஒரு விஷுவல் ஆர்டிஸ்டா, இல்லை அவங்களுக்கும் சைரஸ்க்கும் வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வந்து மார்ட்டியர். நான் அதை சொன்னால் பிளாட்டை ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஷார்ட். கேவா அக்பர், டெபியூ நாவலிஸ்ட், இரானியன் அமெரிக்கன் போயட், மஸ்ட் ரீட். நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்து கேவா அக்பரோட ஏதாவது வந்தாலும் தேடி வாசிப்பீங்க. ஹாப்பி ரீடிங்.